ஹீரோயினை யாரோ ரேப் பண்ணிட்டதால இப்போ அவங்க 7 மாசம் பிரெக்னெண்டா இருக்காங்க. சித்தப்பாவை இந்த குழந்தை எதுக்காக சுமந்துட்டு இருக்கேன்னு கேட்கிறாரு. ஆனா அவங்கள ஒரு உயிரை அழிக்கிறதுக்கான உரிமை எனக்கு இல்லைன்னு சொல்லிடுறாங்க. ஹீரோயின் பொய் சொல்றதா சொல்லி கேஸை முடிச்சிருப்பாங்க. ஆனா இப்போ இந்த கேஸை மறுபடியும் அதே அட்வொகேட்டை எடுத்து நடத்த போறாரு. ஆனா இவருக்கு பதிலா தங்கச்சி தான் ஹீரோயினுக்காக பேச போறதா சொல்றாரு. ஹீரோயினை ரேப் பண்ணிட்டாங்கன்றதுக்காக எந்த எவிடன்ஸுமே இல்லாததால கேஸை டிஸ்மிஸ் பண்ணிருந்தாங்க. இப்போ மறுபடியும் ஒரு எவிடன்ஸ் கிடைச்சிருக்கிறதா லாயர் சொல்றாங்க. பேக்கரி 9:30க்கு க்ளோஸ் ஆகல, 10:15 வரைக்குமே ஓப்பன்ல தான் இருந்ததுன்னு இப்போ சிசிடிவி ஃபுட்டேஜ் மூலமா ப்ரூவ் பண்ணிடுறாங்க. ஃபெரோஸும் நவீனும் பிடிச்சிட்டு வந்தா ஹீரோயினோட டீம் லீடர் தான் விசாரிக்கிறாங்க. கம்பெனில இருக்க ஸ்டாஃப்ஸ் எல்லாம் போனை டீம் லீட் கிட்ட தான் கொடுத்துட்டு போவாங்க. இவர் எல்லார் போன்லயுமே ஒரு சாஃப்ட்வேர் அவங்களுக்கு தெரியாம இன்ஸ்டால் பண்ணிட்டு 10 நிமிஷத்துக்கு ஒரு தடவை அவங்க போட்டோஸ் எல்லாம் எடுத்துப்பாரு. இந்த மாதிரி இவர் இல்லீகலா லேடிஸோட போட்டோஸ் எல்லாம் எடுக்கிறதுக்காக இந்த ஆப் இன்ஸ்டால் பண்ணிருப்பாரு. இது ஹீரோயினோட போன்லயே இருந்திருக்கும். ஹீரோயினை ரேப் பண்ண அன்னைக்கு அந்த நபரோட முகத்தை அந்த ஆப்ல போட்டோ எடுத்திருக்கோம். இது டீம் லீடர் பார்த்திருப்பாரு. அன்னைக்கு ஹீரோயின் அவங்க ஃப்ரெண்ட்ஸோட அந்த பேக்கரிக்கு போயிருப்பாங்க. அப்ப செல்ஃபி எடுத்துட்டு போனை மறந்து வச்சிடறாங்க. இது அந்த ஜூஸ் போடுறவன் பார்த்திருப்பான். இப்ப ஹீரோயின் மறுபடியும் போன் எடுக்கிறதுக்காக அந்த கடைக்கு வருவாங்கன்னு ஓனர் கடையை மூடிட்டு போனதுக்கு அப்புறமா இவன் அந்த கடையை ஓபன் பண்ணி வச்சிருப்பான். சிசிடிவி எல்லாம் ஆஃப் பண்ணி தான் வச்சிருப்பான். அப்பதான் கடை ஓபன் பண்ணிருக்க தெரியக்கூடாதுன்னு இவன் எதிர்பார்த்த மாதிரி ஹீரோயின் போனை தேடிட்டு வருவாங்க. முகத்துல மயக்க மருந்து அடிச்சுட்டு ஹீரோயின் கிட்ட தப்பா நடந்திருப்பான். ரேப்னால ஹீரோயின் பிரெக்னென்ட் ஆயிட்டாங்க. இப்ப அந்த குழந்தைய பிடிக்காம அவங்கள அழ ஆரம்பிச்சிடுறாங்க. அட்வொகேட்டை இப்ப அவனை பிடிக்கணும்னு நினைக்கிறாரு. ஹீரோயினை ரேப் பண்ணதுக்கு அப்புறமா அந்த ஊரை விட்டே போயிட்டு வேற ஒரு ஊர்ல இருப்பான். இப்ப அங்க திருவிழா நடக்கும். ஃபிரோஸும் நவீனும் தான் போயிருப்பாங்க. ஆனா அவங்களே அடிச்சு போட்டுட்டு எஸ்கேப் ஆகலாம்னு நினைக்கிறான். ஆனா அதுக்குள்ள அட்வொகேட்டே வந்து இப்ப அவனை அடிச்சு கோர்ட்ல ஒப்படைச்சிடுறாரு. ஹீரோயினோட போனை சில மாசத்துக்கு அப்புறமா அந்த அக்யூஸ்ட் வித்திருப்பான். அந்த போன்ல இருக்க IMEI நம்பரை வச்சு அந்த போனை ட்ரேஸ் பண்ணி அதுல இருக்க போட்டோ வச்சுதான் இப்ப இவனையே அரெஸ்ட் பண்ணிருப்பாங்க. இப்ப கோர்ட்டும் அவனுக்கு தண்டனை கொடுத்துருது. ஹீரோயினை இந்த குழந்தை என்னோட விருப்பமே இல்லாம என்னோட உடம்புக்குள்ள வந்தது, நான் எதுக்காக இதை சுமக்கணும்னு கேட்கறாங்க. ஆனா எதிர்கட்சி அட்வொகேட்டோ இந்த குழந்தை அவங்க சுமந்துதான் ஆகணும், ஹிந்து ஆக்ட் படி ஒரு சிசுக்கு உயிர் வாழ எல்லா உரிமையும் இருக்குன்னு சொல்றாரு. ஆனா டேவிட் அட்வொகேட்டோ ஆர்டிகல் 21 படி இந்த பொண்ணு டிக்னிட்டியோட வாழறதுக்கு எல்லா உரிமையும் இருக்கு, ஒரு சிசு உயிரோட வாழறதுக்கு எந்த அளவுக்கு உரிமை இருக்கோ அதை சுமக்கணுமா வேணாமான்னு அந்த பொண்ணு தான் முடிவு பண்ணணும்னு சொல்றாரு. பொதுமக்கள் சிலர் ஹீரோயினுக்கு சப்போர்ட் பண்றாங்க, சில பேர் குழந்தையை பெத்துக்கணும்னு சொல்றாங்க. இப்ப ஜட்ஜோ ஹீரோயின் வயித்துல இருக்க 7 மாச சிசுவை ஆபரேஷன் பண்ணி எடுத்து அந்த குழந்தை பெரிய ஆளாகிற வரைக்கும் கவர்மெண்டே பாத்துக்கணும் தீர்ப்பு கொடுத்துறாங்க. இந்த ஜட்மெண்ட்டை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லிடுங்க.